மலேசியாவிற்கு வேலைக்கு சென்ற மகன் பெற்ற தாய்க்கு தெரியாமல் காதல் திருமணம் செய்தார். வேலை பார்த்த இடத்துல இந்த பொண்ணுக்கும் இவங்க 2 பேருக்கும் பழக்கமாயிட்டு ஒரு 18 வயசுலலாம் அழைச்சிட்டு போய் இவங்க குடும்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அறியாத வயசு அவங்க கேட்கல. மகன் மேல் கோபம் இருந்தும் பேரனுக்காக மலேசியா சென்றாளா தாய்? நம்ம பிள்ளை தானே தப்பு செஞ்சிச்சு, நம்ம பேர பிள்ளை எந்த தப்பும் செய்யலையா? பாஸ்போர்ட் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு மலேசியா போயிட்டேன். பொண்ணும் நினைக்கல, நம்மளுக்காண்டி வந்து இந்த ஊர்ல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களேன்னு நினைக்கல. ஏன்னா அந்த குழந்தைக்காண்டி நாங்க போனோம். வேறு ஒருவருடன் வீடியோ காலில் பேசினாரா மருமகள்? நேரில் பார்த்த மாமியாருக்கு பேரதிர்ச்சி. போன் இருந்துச்சு, வீடியோ காலில் யாரோ இருந்தாங்க. வந்து கேளுங்க, என் வீட்டுக்கு எந்த ஆம்பளால் வராங்க, எந்த ஆம்பளால் போறாங்க கேளுங்க. கேக்குற குடும்ப நடத்தின என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். காலேஜ் பண்ணி பொண்ணு கூட தொடர்பு இருந்தாரு. என் வாழ்க்கையை அழிஞ்சு போறதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும்தான். என் ஹஸ்பண்ட் காசு அனுப்பி 10 மாசம் ஆகுது. நான் வீட்டு வாடகை கொடுக்கணும், என் பொண்ணு படிக்கணும், நான் சாப்பிடணும். மலேசியாவிற்கு செல்ல போராடும் மருமகள் பாஸ்போர்ட்டை தர மறுக்கிறாரா மாமியார்? பாஸ்போர்ட் தான் நீங்க வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்றீங்களா? பாஸ்போர்ட் எல்லாம் இல்லாம தான் நீ ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிருக்கியா? உங்க மனைவி வந்து மலேசியாவுக்கு திரும்பி போகணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு என் பிள்ளைங்களை கொடுத்துட்டு அவங்க எங்க வேணாலும் போயிட்டோம். எனக்கு என் பிள்ளைங்க வேணும், அவங்க கூட எனக்கு அனுப்புறது விருப்பம் இல்லை. பர்த் சர்டிபிகேட், பாஸ்போர்ட், மலேசியாவோட ஆதார் கார்டு எல்லாமே இவங்க கிட்ட தான். நீ என் பேர்ல பழி போடணும்னு நினைச்சா என்ன வேணாலும் செய்வாரு சுவானா. நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? வணக்கம். உண்மை வெல்லும். 85,000 எங்க அண்ணனுக்கு அது ரொம்ப பெரிய காசு. இவங்க கூட வந்ததுனால எங்க அக்கா தங்கச்சி யாருமே என்கிட்ட பேசுறது இல்ல. நாம கேஸ் வேணுமா? கேஸ் இல்லையா? நான் தூக்கி தரேன். உனக்கு பிள்ளைக்கு இல்லவே இல்ல. இல்லவே இல்ல. இல்லவே இல்லன்னு எரியுது அடுப்பு மேல நீ சொல்லாத. வர ரேஷன் அரிசி கூட இவங்க எனக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க பசங்களை பார்த்து 7 வருஷம் ஆச்சா? பசங்களை பார்த்து 7 வருஷம் ஆகுது. அவங்கள மார்க்கெட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போறது நான் தான் அழைச்சிட்டு போவேன். இல்லன்னு நான் சொல்லியா? நீ பேசுறதே இல்லையா? எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு பண்ணுவாங்க. என் பிள்ளைங்க 2 பேரும் கூட போய் சாப்பிடுவாங்க. ஆனா என்னையும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு வார்த்தையா சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டாங்க, கொடுத்து விடவும் மாட்டாங்க. அவங்க திமிரு முதல்ல எதுக்கு எங்க விட்டு வெளியே போனாங்க? எல்லாத்தையும் சரி மேம், நான் வீட்டை விட்டு வெளியே நானா திமிரு எடுத்து போய் வீட்டை விட்டு வெளியில போனேன்னா இவர் எதுக்கு அவங்க பாட்டி கிட்ட சொல்லி அவங்க மாமி கிட்ட சொல்லி எதுக்கு வீட்டை பத்தி தனியா வச்சாங்க? நான் திமிரு எடுத்து போய் வெளியில போனேன்னா ஓகே மேடம், அப்படி போட்டோம். அப்படி போற மாதிரி தான் என் பிள்ளைங்கள நான் திருப்பி வந்து என்ன செஞ்சு அழைச்சிட்டு வர மாதிரி எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு அவங்க கூட அனுப்புறது விருப்பம் இல்லையே. சட்டம் என்ன சொல்லுது அதை பண்ண முடியாது. கிட்ட போனா இருக்காது மேடம். நீங்க அந்த அம்மா தானே பெத்தாங்க குழந்தைய. பெண்மா பெத்துச்சுல. சரி, இவங்க அவங்க பையன் அடிக்கலையா? நீங்க உங்க பையன் அடிச்சீங்களா? அடிக்கிறதுக்கும் கொடுமைப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்பா ரோட்லமே நான் சொன்னேன். உங்களை தானே கூப்பிட்டு கேளு. என் பிள்ளை தானே, என்கிட்ட அனுப்பிடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். எப்படி அவனுக்கு மட்டும் பிள்ளை இல்லையா? பேசுவோம்மா, நீ என்ன வேணாலும் பேசுவேன்னு தான் நான் இங்கேயே வந்தேன். நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு புரியுது. உங்க மனசுல இருக்கிறது வருத்தம் எனக்கு புரியுது. என்னன்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது அவளுக்கு புரிஞ்சிருக்காது மேபி. ஆனால் அந்த பொண்ணை வந்து ரொம்ப தப்பான பொண்ணுன்னெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். வேணுன்ட்டு எல்லாம் பண்ணலை. கொஞ்சம் விவரம் இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். உங்கள் கல்ச்சர் அவளுக்கு தெரியாது. இப்போ அவள் உங்கள் இதில் மாறி எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் அவளுக்கு பைசா அனுப்புறது இல்லை. எவ்வளோ நாளா? 6 மாதமாக அனுப்பலையா? 10 மாசமா அனுப்பல. 9வது மாதம் வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்புனதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாவுக்கு அனுப்பியிருக்கான். தௌஃபிக்குங்கிற பையனுக்கு இந்த பொண்ணு தனித்தனியாக அக்கௌண்ட் கொடுத்துருக்கு மேடம். தௌஃபிக்ன்றது அவரு துபாயில இருக்காரு. இல்லை கீழே அப்படின்னா ஏன் என் வீட்டில் பூந்து ஃப்ரிட்ஜையும் பீரோவும் தூக்கிட்டு போனாங்கன்னு கேளுங்க. ஏன் காசு? அதுக்கு நான் சொல்கிறேன், இதை கேட்கணும், நான் சொல்லணும்னு தான் இருந்தேன் மேடம். நான் வந்துமா நான் குழு பணம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஃபோனு லோனு பர்சனல் லோன் போட்டு உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு உண்டான ஜாமான், டிவிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாம் நான் தான் உனக்கு வாங்கி. பிரச்சனை என்ன தெரியுமாம்மா? நீங்களே எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்லம்மா, நீங்க என்ன இல்ல அதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க மேம்? இல்ல மேம், கேட்டுச்சு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றது வந்து நான் இஎம்ஐ நான் தான் கட்டினேன். எதுக்கு? அவங்க கட்டல, நான் தான் சொன்னேன் இல்லையா? ஃபோனுக்கு குழு பணம், பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு பணம் உங்க பையன் அனுப்பலன்னுச்சு. அதுக்கு வட்டி காசு வாங்கி கொடுத்து அது நான் கட்டிட்டு இருக்கேன். அந்த பிகாஸ் என்கிட்ட வருமானம் இல்ல மேம். அதுக்கு தான் வீட்ல போட்டு டிவி ஃப்ரிட்ஜையும் பீரோவையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஃப்ரிட்ஜை கொண்டு போய் எங்க அம்மா வீட்டுல உள்ள ஃப்ரிட்ஜை அந்த பொண்ணுக்கு போட்டுட்டு தான் இந்த ஃப்ரிட்ஜை ஒருத்தவங்களுக்கு கட்டிட்டு அந்த ஃபோனுக்கு நான் பணம் கட்டினேன். இந்த இத்தனை மாசமா 10 மாசமா நான் குழு பணம் கட்டுறேன். நீங்க கொஞ்சம் பேக் சீட் எடுத்துக்கணும். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். நீங்க அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, 3 பிள்ளை பெத்துட்டாங்க, ஏதோ கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கு, நடந்து போச்சு. நீங்க ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நல்லது. அப்படிதான் இருக்கேன். நான் அவங்க கிட்டயே போகவே இல்லை.
நீங்க என்கிட்ட அவங்க கேட்க வீட்ல வேணாம். போய் ஃப்ரிட்ஜை தூக்குறது, அம்மா, டிவியை நான் அதான் தூக்குறது. சொல்றேன்னா அந்த ஒரு தடவை போய் அதான் ஃபோனுக்கு பணம் கட்டலை எனக்கு. அவ்வளோ டார்ச்சர், என்ன சாப்பிட கூட விடல. அதனால எங்க அம்மா வீட்டுல இருந்த ஃப்ரிட்ஜை கொண்டு போய் போட்டுட்டு அது அந்த எப்படின்னா ஃப்ரிட்ஜை கீழே ஒரு வந்து கடனை நான் கட்டிட்டேன். ஃப்ரோசன் இன்னைக்கு மட்டும் தான் வரைக்கும் எடுக்கும். இன்னைக்கு ஃப்ரோசன் கூட ஃப்ரீசர் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே எதுவுமே யூஸ் ஆகாது. நான் மாவு அரைச்சி வைக்கணும். ஏன்னா பிகாஸ் மாவு வெளியே விற்கும் 25 rupees விற்கிது. அது வாங்கினா 2 times தான் ஊற்றிக்க முடியும். நான் மிக்சிலே மாவு அரைச்சிக்குவேன். ஏன்னா அங்கெல்லாம் மிக்சில தான் அரைப்போம். சரிம்மா, இப்போ என்னன்னா, இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணுக்கு திரும்ப போகணும். அவங்க குழந்தைய இங்கே விட்டுட்டு போனால் அவங்களால திரும்ப போக முடியாது. சரிம்மா, இவ்வளோ நாளா போகாம இவ்வளோ பிடிவாதமா இப்போ போக வேண்டிய காரணம் என்னன்னு கேளுங்க. நான் 6 மாசமா ட்ரை பண்றேன். என்னோட டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்து வந்திருக்கேன். 6 மாசமா நீங்க ட்ரை தான் பண்ற, இல்லைன்னு சொல்லல. மேம் 6 மாசமாவே ஈஸியா போயிட நான் முடியாது. சொல்லிட்டேன். அம்மா, அப்போ குழந்தைங்கள அனுப்பிச்சாச்சுன்னா உங்க பையனுக்கு யாருமே இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் அவன் நினைக்கிறான். அவர் ஏன் காசு அனுப்பல 10 மாசமா? அவன் பிரச்சனையில இருந்திருக்காமா, நீங்க அவனுக்கு ஃபோன் அடிச்சு என்ன கேட்டீங்க. பிரச்சனைல இருந்திருக்கான்? மேம் பிரச்சனைன்றது 1000 இருக்கும். ஒரு ஃபோன் பண்ணி சரிம்மா நான் காசு அனுப்பலையே, என்ன சாப்பிடுறீங்க? அவனே போலீஸ்ல இருந்திருக்காமா, எப்படி ஃபோன்? உங்களுக்கு எப்படி ஃபோன் பண்றாரு? எனக்கெல்லாம் ஃபோன் உங்களுக்கு எப்படி அடிச்சு நான் பண்றேன். அது அவங்களுக்கு பண்ணிருக்கேன். எனக்கு நீங்க இல்ல இல்ல இவங்களுமே அவங்களுமே தான் இருக்காங்க. கால் இவங்களுமே பேசிக்கிட்டுலாம் இல்லை. நான் 3 days கால் பண்ணாங்க. நான் கோவத்துல நான் பரவாயில்ல விடுப்பா, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கிறேன் போது அப்படியே வாங்கி அவங்க அம்மாட்ட சொல்லிடுறது. எனக்கு முன்னாடியே இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறது. ஏன்னா அதனால என் மேல தப்பு இருக்கு. அம்மா, என் மேல தப்பு சொல்லுங்க. ஒரு ரீசன். இன்னொன்னு என்னன்னுமே அவங்கள மார்க்கெட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போறது நான் தான் அழைச்சிட்டு போவேன். இல்லன்னு நான் சொல்ல, நீ அவங்க ஃபேமிலில ஃபேமிலில எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு பண்ணுவாங்க. என் பிள்ளைங்க 2 பேரும் கூட போய் சாப்பிடுவாங்க. ஆனா என்னையும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு வார்த்தையா சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டாங்க, கொடுத்து விடவும் மாட்டாங்க. இப்ப ரீசனா அவங்க பொண்ணு வந்தாங்க இல்லையா? இப்ப ரீசனா அவங்க பொண்ணு வந்தாங்க சாப்பிட்டது இல்லையா? உனக்கு நாங்க எதுவுமே பண்ணலையா? அப்ப எந்த நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலையா? பண்ணிட்டு நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலையா? நீ என்ன செஞ்சிருக்க? வேலை செஞ்சு காசே அனுப்பலையா? எப்ப? நான் உனக்கு பாஸ்போர்ட் எடுத்து பாருங்க பாருங்க. என் பாஸ்போர்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். மலேசியாவுக்கு செலவு பண்ணி அனுப்பி விட்டேன்லம்மா. அதுல 1 மாசம் தான் இந்த பொண்ணு வந்து 15,000 என்னமோ அனுப்பி விட்டுச்சு. ஓ மை இல்லன்னா நீ எனக்கு சீரியஸ்லி நான் சொல்லல. சரி அப்ப எதுக்கு என்ன அனுப்பி விட்டாங்க கேளுங்க. நான் சொன்னேன் இஸ்லாத்துல போய் எழுதி வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டேன். எல்லாமே இல்லவே இல்ல. நான் மனசார இஷ்டப்பட்டு தான் அங்க போய் இஸ்லாத்துல மாறினேன். இவங்க ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல இவங்க சொன்னதுனாலயோ நான் போய் மாறலமே. எத்தனை நாளைக்கு காசு அனுப்பிச்சு விட்டீங்க? நான் 2017 போனேன். 2019 வரைக்கும் நான் காசு அனுப்பி விட்டுருக்கேன். என்னோட அக்கௌண்ட்லுக்கு தானே அனுப்பி இருக்கணும். என் அக்கௌண்ட் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. நான் அனுப்பி விட்டேன். அல்லாவே நான் ஒரு நாள் கூட இல்ல, நான் உனக்கு நான் எடுத்ததே இல்ல. நான் தான் சொல்றேன். எனக்கு நீ அனுப்பி விட்டீங்கன்னா அக்கௌண்ட்க்கு தான் மேம் பேசுவாங்க. இப்போ எனக்கு எதுவுமே கிடையாது. நான் போய் பேசுறேன். ஆமா நீங்க போய் தான் பேசுறீங்க. இப்போ நூறப்பா உண்மையே பேசுவான். நூறப்பா என்ன உண்மையே பேசுவாங்க? என்கிட்ட நூறப்பா பேசிட்டு இருக்கான். அது உங்களுக்கு தான் தெரியும். அது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும். அது உங்களுக்கு தான் தெரியும். இல்ல அப்படி நான் கேக்குறேன்மா. உங்க பேர் என்னமா? என் பேர் மேனகா. மேனகா, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நீங்க பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்க ஹஸ்பண்டுக்கு அங்க வரவும் முடியாது. கரெக்டா? ஏன் வர முடியாது? ஏன் அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குல்லையா? 5 yearsக்குள்ள வரக்கூடாது. அது 5 years தாண்டி எவ்வளவோ நாள் ஆச்சு. 2011ல எதனால அவன் வர முடியாதுன்னா நூறப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு கேளுங்க. ஏன் போக முடியாது? என்னன்னு கேளுங்களேன். அதான் நம்பர் கொடுத்துருக்கேன். மேம் நான் சொல்றேன் மேம், அவருக்கு ஒர்க் பெர்மிட் இல்ல, 0ல இருந்தாரு. ஒர்க் பெர்மிட் இல்ல, ஒன்றும் இல்ல, 0ல இருந்தாரு. அப்போ அங்கேருந்து பாஸ்போர்ட் சாப் அடிச்சு அனுப்பிட்டாங்க. 5 yearsக்கு நீ மலேசியாக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ ஆல்மோஸ்ட் 10 years ஆயிட்டு. இப்போ நான் போனாலுமே என் பாஸ்போர்ட்ல சாப் அடிச்சு தான் அனுப்புவாங்க. நான் 5 yearsக்கு இந்தியாக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்குமே நான் எழுதி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இல்லை மேம், இப்போ விட்டு கொடுக்க என்னால் முடியாது. ஏன்னா என் பொண்ணோட ஆதார் கார்டு எல்லாருமே FROல சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ என் பொண்ணு நெக்ஸ்ட் இயர் படிக்க முடியாது. நான் என் பொண்ணோட ஃபியூச்சரை நான் பார்க்கணும். அங்கே திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் மலேசியா சிட்டிசன், எங்கள் 2 பேருமே மலேசியா சிட்டிசன். அவங்க திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட எனக்கு சிட்டிசன் வேண்டாம், எனக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது, என் பொண்ணுக்கு தான் ப்ரூஃப் இருக்குது. அதையுமே நான் சென்னையில் கொடுத்துட்டேன். FROல சப்மிட் பண்ணிவிட்டேன். இஃப் பிலீஃப் ஆகலைன்னா போய் கேட்டுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்குது. அவங்களை கொண்டு கொடுக்க சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட காட்டுறேன். புரியுதாம்மா? நான் விட்டுட்டு சொல்றாங்கம்மா. நீங்க பையனுக்கு ஃபோன் அடிச்சு என்ன டீட்டெயில்னு கேளுங்கம்மா. நான் தான் சொல்றேன், என்னால வாயால சொல்ல முடியல. இன்னொன்று என் ஃபோனை எடுத்து பாருங்க. எவ்வளோ நாளாக என் பிள்ளை என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். டீட்டெயில் இருக்குல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஓகே. நான் இது வரைக்குமே என் பையன்கிட்ட நான் பேசுனதில்ல. ஒரு வருத்தம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். எனக்கு அந்த பொண்ணு பேர்ல எனக்கு இவ்வளோ நாளா
ஒரு ரெண்டு பேர் வார்த்தை கூட நான் கேட்டது இல்லம்மா அந்த பொண்ணுகிட்ட. 2 பேரும் உங்க பக்கத்துல இருந்து நியாயம், நீங்க செஞ்சதுதான் நியாயம் தான் சொல்லுவீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். பெரிய விஷயம் என்னது தெரியுமா? இவங்க மலேசியாவுக்கு திரும்பி போகணும். இங்க தனியா இருக்க முடியல, அவங்களுக்கு சொந்த பந்தம் இல்லை, யாரும் இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இப்ப திரும்பி போகணும்னு ஆசைப்படுறா. பொண்ணை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணு இங்க இருக்கட்டும், ஒரு பொண்ணை கூட்டிட்டு போகலான்னா அங்க ஆர்ஓலேருந்து சொல்லியிருக்காங்க, நீங்க 3 பேர் வந்திருக்கீங்க, 3 பேர் திரும்ப போகணும்னு. நான் உங்ககிட்ட முடியாது. சொன்னேன், இந்த மாதிரி சென்னையில அலோ பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வாங்க, நீங்க வந்து பேசுங்க. நான் வேணா வெளியில உட்காந்துருக்கேன், நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. எப்படிம்மா நான் போய் அங்க எஃப்ஆர்ஓல பேச முடியுமா? மேம் சொல்றது நம்ம போய் நான் பேச சொன்னேன் ma'am. முடியுமா? சரி, இப்போ சரி, அப்படியே விடலைனாலும் இப்போ மலேசியாவுக்கு விசா கிடையவே கிடையாது, ஃப்ரீ விசா தான். நீங்க வாங்க, வந்து எவ்வளவு நாள் வேணாலும் உங்க பேத்தி கூட இருந்துக்கோங்க, வந்துட்டு போங்கன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் நான் ஒரு வருமானமும் இல்லாம நான் எப்படி இங்க வாழ முடியும் நீங்க சொல்லுங்க ma'am. நாங்க கேக்குறோம்லம்மா, எங்க வீட்டுல எல்லாரும் உனக்கு வந்துருமா, இங்க வந்து சாப்பிடுன்னு சொல்றாங்களே, உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன்னு அடிமையா தான் சொன்னேன்ல. ma'am இருக்கணும் நாங்க. ஏமா நான் கேஸ் வேணுமா, நான் கேஸ் இல்லையா, நான் தூக்கி தரேன். உனக்கு பிள்ளைக்கு வேலை இல்லவே இல்ல. கட்டணுமா, எத்தனை இல்லவே இல்ல. இல்லவே இல்லைன்னு எரியுற அடுப்பு மேல நீ சொல்லாத. சும்மா வர ரேஷன் அரிசி கூட இவங்க எனக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் வாங்கிக்கேன்னு சொல்லியிருக்கேம்மா. ஆமா, ரேஷன் ஆமா. அரிசி ஒரே வாங்கிட்டு போட்டுருக்கேன், இப்ப இட்லி பாருங்க. தோசைக்கு போட்டுக்கேன்னு. நீங்க குழந்தைங்கள கூட்டிட்டு போகணும், அதானே ஆமா, அப்பதான் உங்களுக்கு வெளியே போக முடியும். ஆமா. ஆனா நீங்க பெரிய பொண்ணு உங்க கூட ஆமா, இருக்கணும், உங்க அந்த பையனுக்காக, சட்டம் தான் என்னன்னு எனக்கு உங்க நீங்க செய்யணும். பையனுக்காக சொல்றீங்க. ஆ. இப்ப என்னன்னா, பெரிய பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கும் ஃபைன் அடிச்சு கூட்டிட்டு போனீங்கன்னா திருப்ப கூட்டிட்டு வரலாம். ஃபைன் கட்டினா 3 பேத்துக்குமே சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு மாலுக்கு மட்டும் நம்ம எப்படி ஃபைன் கட்ட முடியும்? அப்ப எப்போ அவங்க வேணா கேட்க- நீங்க திரும்பி வரலாம். ஆமா, வர அவங்க முடியாது. 3 கேட்பாங்க பேருக்கும் இல்லையா? எவ்வளவு வருது ஃபைன்? அது போய் எஃப்ஆர்ஓல தான் கேட்கணும். ஏன்னா என் பொண்ணு பெரிய பொண்ணுக்கு மட்டும், சின்ன பொண்ணுக்கு மட்டுமே 85,000 ம். பெனால்ட்டியோட சேர்த்து 85,000. நீங்க ஃபைன் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஒருத்தவங்களுக்கு நான் அதான் சொன்னேம்மா, உனக்கு கட்டுற நீ முன்னாடி போரிஸ்வானா, விட்டுட்டு 3 போறதுக்கு பேத்துக்கு நான் நான் தயாரா அவங்க இருக்கேன். நாளைக்கு போறதுக்கு தயாரா? நான் விட்டுட்டு போக முடியாது. அப்படின்னா பையன்கிட்ட கேளுங்கம்மா, பெத்தவனுக்கும் இருக்கான்ல, ம். எதனால இந்த பொண்ணு பிள்ளைய அப்ப விட்டுட்டு 10 போக மாசமா மாட்டேங்குதுன்னு பெத்தவங்க எங்க சொல்லுதுன்னு. போயிட்டாங்க? அந்த பொண்ணு நாங்க எங்களை 2 பேரையும் 10 விட்டுருங்க. மாசமா எங்க போயிட்டாங்க? யாரு 10 மாசமா பிள்ளைங்க நாங்க உங்க கூட படிக்குதா, தான் இருக்கேன். படிக்கலையா? யாரு அப்பனே நீங்க ஒரு இந்த வார்த்தை பொண்ணு கூட கேட்கல. பேசுறதுல உங்க அவன்கிட்ட பையன் கேளுங்க. இந்தியாவுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 8 வருஷம் ஆகுது. ஏன் வரலன்னு அந்த பையன்கிட்ட கேளுங்க. நீங்க பையனுக்கு கேளுங்க போன் ma'am. அடிச்சு கேளுங்க மேடம். ஃபோன் பண்ணுங்களேன். யாரு சொன்னாலும் நீங்க 25,000 தரீங்களான்னு கேக்குது இந்த பிள்ளை. 25,000 நான் சாப்பிடணும், வாடகை கொடுக்கணும். ஏற்கனவே 4 மாசம் நான் பெண்டிங்ல வச்சிருக்கேன் வாடகை. யாரு சொன்னாலுமே இவ்வளவு நாள் எப்படி கொடுத்தீங்க? இந்த ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி எங்க அண்ணன் தான் காசு அனுப்புறாங்க. இப்போ அந்த காசை வச்சுதான் இப்போ நான் 3,500 கட்டிட்டு வரேன். ஏற்கனவே பெண்டிங்ல வச்சது கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. எங்க அண்ணன் அனுப்புறதே 4,000 4,500 ரூபாய். நான் சொன்னேம்மா, என் வீட்டுல வந்து நீ இருந்துக்க, நான் ஆமா, வெளியாயிடுறேன்னு ஆமா. நான் சொல்லிட்டேன். ஆமா, ஒரு நிமிஷம். நான் போய் எங்கேயாச்சும் இருந்துக்கிறேம்மா, நீ வந்து வீட்டுல இரு, 4 வீட்டு வாடகையும் வாங்கி உன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட அவன் வர்ற வரைக்கும். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? என்ன தெரியுமா ஏன் ma'am நீ சொல்லுவாங்க? போறேன்னு இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்களா 10 வருஷம் செஞ்சா அதான் செஞ்சது, இப்படியேதான் இப்படிதாம்மா எல்லாத்தையும் சொல்லி சொல்லுது. காட்டுவாங்க. இப்படிதான் பேசும். அன்னைக்கு நான் கேட்குறேன், ஏம்மா நீ இங்கே வந்து இருந்துக்கன்னு நான் சொல்றதுக்கு அது சொல்லுது, வந்து நீங்க என்ன முன்ன போக சொன்னீங்களேன்னு. அப்போ நீ சொன்னாங்க செஞ்சது இருங்க, சில விஷயங்களுங்க நான் அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லல. அந்த மாதிரி சொல்லி வெளியே என் அனுப்புனாங்க. பையன் அப்பதான் நான் கேட்டேன். சொன்னுச்சுன்னு தான் நான் வெளியாக்குனேன். இது வரைக்கும் ஒரு ஐயோ. விஸ்வானா, அம்மா இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்காதீங்கம்மா, அங்க உள்ளவங்கள்ட்ட நான் எல்லார்கிட்டையும் நீங்க விசாரிச்சு பாருங்க. கேளுங்க மேம், நான் நான் வேண்டாம்னு ஏதாச்சும் சொல்லல, பிள்ளைக்கு கேளுங்க. தொடர்பு வச்சிருக்கேனா இல்ல நான் ஏதாச்சும் பேசி கேளுங்க. நான் கூப்பிடுவேன், அம்மா வாமான்ட்டு. தேவைங்களா இருந்தா வரும், சாப்பிடுவோம். ஆமா, ஆமா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். மிஸ்டர் நூர், நீங்க ஏன் 8 வருஷமா ஊருக்கே வரல? நீங்க பிரச்சனை இல்ல, இன்னொன்னு அவங்க வர வேணாம்னு சொல்லி என்னை இங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. யாரு வர வேணாம் சொன்னாங்க? என் ஒய்ஃப் ஏன்? கொஞ்சம் சேஃப்டி ஆயிப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே இங்கேயே இருக்க வச்சுட்டாங்க மேடம். ஆனா ஃபர்ஸ்ட் தடவை கிளம்புறப்ப ஃபர்ஸ்ட் டைம் கொரோனா, அப்ப என்னால கிளம்ப முடியல. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 4 வருஷம் திருப்பி நம்ம கிளம்பும் போது, இல்ல இப்போதைக்கு கிளம்பாதீங்க, நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு இதா இல்ல, நான் இன்னும் கொஞ்ச நாள் சென்று வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்துட்டாங்க இங்கே. அவங்க சொன்னது என்ன தெரியுமா மேம்? நான் வந்துட்டா திருப்பி ரிட்டர்ன் போக மாட்டேன், வந்தா குடிப்பாரு. அப்ப என் பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க, இப்ப பெரிய பிள்ளைங்க, குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசுவாரு, கத்துவாரு, சண்டை போடுவாரு. வந்து ரிட்டர்ன் போற மாதிரி இருந்தா வாங்க அப்படின்னு சொன்ன மேம். இது தப்பா? சரி, எனக்கு புரிஞ்சது. நூர், சொல்லுங்க மேடம். அவங்க வந்து நீங்க திரும்ப போக மாட்டேன்னு சொன்னதுனால தான் அப்படி வந்தா சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டுருவேன். இருங்க, அடுத்தது இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். இவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? காசு அனுப்பி கொடுக்காம 10 மாசம் ஆச்சாமே. 10 மாசம் இல்ல மேடம், காசு அனுப்பாம 7 மாசமா தான் ஆகுது. ஏன் 7 மாசமா காசு அனுப்பல?
எனக்கு கொஞ்சம் இங்க வேலை இடத்துல பிரச்சனை. வேலை இல்லாம ஒரு 7 மாசமா இருக்கேன் நானு. அது இல்லாம ஒரு 3 மாசமா போலீஸ்ல பிடிபட்டு உள்ள இருக்கேன் நானு. இப்பதான் ரீசெண்டா ஒரு 25 நாள்ல தான் இப்பதான் வெளியே வந்தேன் நானு. உள்ள இருந்தீங்களா? இன்னொன்னு அவங்க சொல்றாங்க, இப்ப நான் ஊருக்கு வந்தா குடிச்சிட்டு செய்வேன், கெட்ட வார்த்தைலாம் பேசுவேன். நீங்க அவங்க சொல்றத நம்புறதுக்கு எங்க வீட்டுல இருக்கிற அக்கம் பக்கத்துல கேட்டு பாருங்க, நான் குடிச்சிட்டு அப்படி சண்டை போடுவேனா இல்ல எப்படி என்ன செய்வேன். அதை நீங்க கேளுங்க. சரி, இப்போதைக்கு 1000 பேசுவாங்க மேடம். ஏன்னா அவங்க இப்போதைக்கு என் கூட வாழ தயாரா இல்ல அவங்க. அதனால 1000 அவங்களே பேசுவாங்க. சரி, கேட்டா ஒரே நிமிஷம். நீங்க ஏன் உள்ள போனீங்க திருப்பியும்? இல்ல, என்னோட பாஸ்போர்ட் அக்கம்மாலாம் என்னோட முதல்ல தெரிஞ்சிச்சு. அவங்க கூட சண்டை போட்டு நான் வெளியாயிட்டேன் நானு. அதனால உள்ள பிடிச்சிட்டாங்க. சரி, இப்போ உங்க உங்க மனைவி வந்து மலேசியாவுக்கு திரும்பி போகணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு என் பிள்ளைங்களை கொடுத்துட்டு போக சொல்லிடுங்க மேடம். எனக்கு என் பிள்ளைங்களை கொடுத்துட்டு அவங்க எங்க வேணாலும் போயிட்டோம். எனக்கு என் பிள்ளைங்க வேணும். எனக்கு என் பிள்ளைங்களை கொடுத்துட்டு போக சொல்லுங்க. அவங்க கூட எனக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்ல. முடியாது. அவங்களுக்கு பிள்ளைங்களை விட்டுட்டு போறதுக்கு என்னால விருப்பம் இல்ல. முடியாது. என் பிள்ளைங்களை என்னாலே கொடுத்துட்டு இருக்க முடியாது. பிள்ளைங்களை விட்டுட்டு நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க? நீங்க எப்படி பிள்ளைங்களை பாத்துப்பீங்க? என் பிள்ளைங்களுக்கு தானே இங்க வந்து நானு 7 மாசமா காசே அனுப்பல, பிள்ளைங்களுக்காக தான் வந்தேன்னு சொல்றீங்க. இருங்க ஓகே, நீங்க சொல்ற நான் ஒத்துக்கிறேன். நான் இப்ப 7 மாசமா காசு அனுப்புறேன். என்னால அனுப்ப முடியாத சூழ்நிலை இருக்கனால அனுப்ப முடியல. அதுக்கு எங்க அம்மா பாத்துக்காம இல்ல, என் பிள்ளைங்களுக்கு எங்க அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா பிள்ளைங்க எல்லாமே செய்யறாங்க தானே எங்க அம்மா. இப்ப நான் அனுப்ப பிள்ளைங்களுக்கு சரியான நான் போய் பிச்சை எடுக்கட்டுமா? பாத்துக்கிறேன் தானே. நான் செய்யறேன்னு தான் உங்களுக்கு சொன்னேன். அவ கேக்குறாங்க பாருங்க, பிள்ளைங்களுக்கு மட்டும் செய்யறாங்கன்னா அவங்க என்ன பிச்சை எடுக்கட்டுமா கேக்குறாங்க. அதுக்கு என்ன பதில் உங்கள்கிட்ட? அவங்க திமிரு முதல்ல எதுக்கு எங்க விட்டு வெளியே போனாங்க? அவ்வளவுதான் நான் அவங்களோட திமிரு. கேட்டுட்டேன். எல்லாத்தையும் சரி மேம், நான் வீட்டை விட்டு நானா திமிரு எடுத்து வீட்டை விட்டு வெளியில போனேன்னா இவர் எதுக்கு அவங்க பாட்டி கிட்ட சொல்லி அவங்க மாமி கிட்ட சொல்லி எதுக்கு வீட்டை பார்த்து தனியா வச்சாங்க? நான் திமிரு எடுத்து போய் வெளியில போனேன்னா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது எப்போ போனதுக்கு அதுக்கு தான் நான் சொல்லிட்டேனே. நீ என்கிட்ட இருக்க பிடிக்கல, நீ கிளம்பி போயிட்ட. நீங்க சொல்லாம தான் நான் வெளியில நான் போயிட்டேன். போட்டான்னு சொல்லிட்டேன் உங்கள்ட்ட. இது ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிள். அவளை எஃப்ஆர்ஆர் போல கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுங்க. இப்படி என் பொண்ணு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, பாஸ்போர்ட்டை வச்சிருக்காங்கன்னு. அவங்க இன்டர்ஃபியர் பண்ணி அந்த பொண்ணை அவங்களோட மேடம், நான் அதுக்கு தான் உங்கள்ட்ட வந்திருக்கேன். அந்த பிள்ளை லைஃப், அந்த பிள்ளை ஆபீஸ்ல என்ன சொன்னாங்கன்னா அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, ஈஸியா கேஸ் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. எனக்கு மனசு வரல. அதனால தான் இன்ன வரைக்கும் நான் போடாம இருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நல்லவங்களாவே இருந்துட்டு போங்க, நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். என் பொண்ணை விட்டுருங்க, நான் போய்க்கிறேன். இது வரைக்கும் தப்பாவும் சொல்லல, நான் தப்பா பேசவும் நீங்க இது வரைக்கும் நான் பேசவே இல்ல, விரும்பல. நான் தான் பேசுறேன், விட்டுருங்க. அம்மா, அதான் நீங்க நமக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு வேற யாரு கூடயோ தொடர்பு இருக்கு, அதனால அது தான் நீங்க அவன்கிட்ட போறேன்னு கேளுங்கம்மா. சொல்றீங்க. கேளுங்க, அந்த பாப்பாட்டே கேளுங்கம்மா. வந்து கேளுங்க. என் வீட்டுக்கு எந்த ஆம்பளால் வராங்க, எந்த ஆம்பளால் போறாங்க நீங்க கேளுங்க. கேக்குற குடும்ப நடத்துல என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். எனக்கு போன் அடிச்சு பேசுறேன், நான் சொல்றேன். இவ்வளவு பேசுறாங்களா மேம்? இப்ப சொல்றேன் மேம், நான் சொல்றேன். நான் வந்த அப்ப இல்லன்னு உங்களை சொல்லுங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எந்த விஷயமே. ஒரு பொண்ணு காலேஜ் பொண்ணு கூட தொடர்பு இருந்தாரு. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்ப நீங்க கல்யாணம் உங்க பண்ணி விஷயத்த நான் நான் என் பண்ணக்கூடாதுன்னு விஷயத்த சொல்றேன். அப்படி நான் யாருகிட்டயும் என் பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க. இப்ப உங்க விஷயத்த சொல்லுங்க. என் பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க. என் பொண்ணு என் கூட தானே இருக்கா. நான் வேணா வெளியில போறேன். என் பொண்ணை பொண்ணு எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கேளுங்க. என்கிட்ட கேளுங்க மேடம். அந்த பையன் என்கிட்ட போன் அடிச்சு பேசினா மேடம். 7 நான் வருஷமா சொல்றேன் என்ன நடந்துச்சு. யார் அந்த Call பையன் பண்ணல. போன்ல பேசினாரு வேற? எந்த பொண்ணு எந்த யாரோ பையன்? ஒரு பையன் மேடம், அவரை ஒரு phone பையன் பண்ணி- அது அவர்கிட்டயே கேளுங்க. இருங்க நான் என்கிட்ட சொல்றேன் கேட்காதீங்க, மேடம். நீங்க நான் சொல்ற ஒரு அவங்ககிட்ட கேளுங்க, அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேளுங்க. சரிப்பா, இப்ப அவர் அவங்க கூட வாழ விரும்பல, இன்னொருத்தரோட போனா நினைச்சா நீங்க என்ன பண்ண முடியும்? நான் தாராளமா போதா சொல்றேன். அவங்க போட்டோம், நானும் அவங்கள போக சொல்லல. ஆனா இப்ப அவங்க வேற தொடர்புல இருக்கனால போறேன்னு சொல்றாங்க. போட்டோம். ஆனா எனக்கு என் பிள்ளைங்களை கொடுத்து அப்படியே அதை எனக்கு நீங்க தொடர்பு- சட்டப்படி தான்ப்பா வாங்கணும். நான் என் பிள்ளைங்களை கொடுக்க விருப்பம் இல்ல. தம்பி. எனக்கு அவங்க கிட்ட கொடுக்க விருப்பம் இல்ல. ஒரு ஆள் நான் எதுவும் சொல்ல விரும்பல மேடம், சரியா? எனக்கு என் பிள்ளைங்க வேணும். இந்த மாதிரி ஒரு ஆள் என் பிள்ளைங்களை கொடுக்க எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு என் பிள்ளைங்க வேணும். சரி தம்பி, நீங்க சொல்றது நியாயமா அப்ப உண்மையாவே இருக்கட்டும். சப்போஸ் அப்படி இருந்தா கூட நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, எனக்கு பிள்ளைங்களை கொடுக்க விருப்பம் இல்லை, நான் கொடுக்க மாட்டேன்னு. அப்படி நீங்க சொல்ல முடியாது. சட்டத்துக்கு விரோதமா நீங்க பண்ண முடியாது. அவங்க மலேசியன் சிட்டிசன்ஸ். நீங்க கட்டாயப்படுத்தி உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வச்சுக்க முடியாது. அவங்க அம்மா கூட போயிட்டு அங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். அவ போய் ஒரு எஃப்ஐஆர் ஓகே ஃபைல் மேடம், நீங்க அப்படி எழுதி கொடுத்துட்டு போக சொல்லிடுங்க. இல்ல இப்ப அவங்க வேற ஐடியால போறாங்க. இப்ப என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறது கூட அவங்க வீட்லயே என் பிள்ளைங்க போனாதான் அவங்கள உள்ளே விடுவாங்க. அதுதான் உண்மை. வேணா மலேசியாக்கு போன் அடிச்சு கேளுங்க. என் பிள்ளைங்க கூட போனாதான் அவங்க முதல்ல உள்ளுக்கு போக முடியும். அதனாலதான் என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறாங்க. என் பிள்ளை எப்பயும் தூக்கி போட்டு யாருமே வேணும்னு சொல்லிட்டு நான் போயிருப்பாங்க. எனக்கு அப்படியே எழுதி கொடுத்துட்டு சொல்லுங்க. அப்படின்னா இப்ப கொஞ்சம் முன்னுக்கு அவங்க சொன்னாங்களா, பொண்ணு என்கிட்ட இருக்கட்டுமா, நீ போமான்னு சொன்னப்ப நான் பேசாம போயிருப்பேனா இல்லையா? நான் எதுக்கு இவங்க கிட்ட ஆர்கியூ நீங்க போக முடியாதேம்மா, பொண்ணு இல்லாம போக முடியாதுன்னு எஃப்ஆர்ஆர்ல சொன்னாங்க இவங்க சொன்னீங்களே. ஃபைன் கட்டறேன்னு இல்ல, சொன்னாங்க. ஒரே நிமிஷம். அவங்க அம்மா சொன்னாங்களே, அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் ஃபைன் கட்டிக்கிறேன், நீங்க 2 பேரும் பொய்க்கங்க சொன்னாங்களாமே. அவங்க 2 பேருக்குமே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. சின்ன பொண்ணுக்கும் மேனகாவுக்கும் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. என்னோட 3வது பொண்ணுக்கு மட்டும் தான் இப்ப பாக்கி ஃபைன் கட்ட வேண்டியது. அவங்களுக்கு மட்டும்தான் பாக்கி. இப்ப அவங்க 2 பேருக்கும் வேலை எப்பயே முடிச்சிட்டாங்க. அவங்க
ஃபைன் கட்டல மேம். நீங்க வேணா எஃப்ஆர்ஓக்கு ஃபோன் பண்ணி சரி, வேணாலும் இன்னொரு கேளுங்க. விஷயம் என்னன்னா ஃபைன் கட்டி ஓ அப்ப அது பொய்யா? இப்ப என்னன்னா ஃபைன் கட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க உங்க அம்மா, உங்க பெரிய பொண்ணுக்கு. ஆமாம். ஓகே, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு இன்னொரு தொடர்பு இருக்கிறதுனால தான் அவங்க போறாங்கன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு பெரிய பொண்ணு இருந்தாதான் அவங்களால போக முடியும், அதனால தான் கூட்டிட்டு போறாங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா உங்க அம்மா சொன்னதை வச்சுட்டு அவ ஈஸியா குழந்தைய விட்டுட்டு போலாமே, இல்ல ஃபைனை கட்டி கூட்டிட்டு போயிட்டு திருப்பி அனுப்பலாமே. எனக்கு அப்போ தெரியாது மேடம் மேடம் இப்ப அந்த நான் விஷயம். தான் சொல்றேன், அதாவது எனக்கு என் சின்ன பொண்ணு வேணும் சரிங்களா, எனக்கு என்னோட சின்ன பொண்ணு வேணும் ஓகேங்களா, எனக்கு என் 2 பொண்ணையும் கொடுத்துட்டு அவங்க போக சொல்லுங்க. இப்ப என் பொண்ணு ஒருத்தி நான் விட மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு எங்க? பொண்ணு போனா தான் ஊருக்கு போக முடியும். நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? அவங்க 2 பசங்களையும் கூட்டிட்டு போனாதான் ஊருக்கு போலாமா? ஓகே மேடம், அப்படி போட்டோம். அப்படி போற மாதிரி இருந்தா என் பிள்ளைங்கள நான் திருப்பி வந்து எல்லாம் செஞ்சு அழைச்சிட்டு வர மாதிரி எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு அவங்க கூட அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லையே. சரிங்க. ஏன்னா அவங்க நல்லவங்க இருந்தா அவங்க கூட ஆமா, அனுப்பிச்சு அப்ப எனக்கு நீங்க வேணும். ரொம்ப- எனக்கு அவங்க ரொம்ப அனுப்புறதுக்கு நல்லவங்க. வேணும். நாங்க நான் கெட்டவரே வர இருந்துட்டு வரைக்கும் கொஞ்சம் wait பண்ண சொல்லுங்க. அப்போ ஒரே ஒரு அவன் நிமிஷம். வரட்டும் மேடம். ஆ? அவன் வர்றேங்கிறான். எப்ப வரீங்க? மேடம் நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நான் வர வரைக்கும் மேம் அவங்க எப்ப வருவாங்கன்னே தெரியாது. இருங்க, எப்ப வரீங்க? மேனகா நீ எப்ப வரீங்கன்னு தெரியாதுன்னு சொல்லாத சரியா. என்னால வர முடியாம இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணமே நீ தான். வேணாம் என்னை பேச வச்சிடாத மேனகா. நான் தான் சண்டை போட சொன்னேன். சரியா? இன்னொரு விஷயம் மேம், இவங்க போயிட்டு ஒரு இடத்துல சண்டை இல்ல, ஏற்கனவே ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க. அப்பக்குமே காசு குறைவா அனுப்பும் போது நான் செயினுக்கு காசு கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி செயினுக்கு தானே காசு இருங்க ஒரு நிமிஷம். மிஸ்டர் நூர், சொல்லுங்க மேடம். நீங்க எப்ப வர முடியும்? மேடம் என்னால ஒரு 20 நாள்ல கண்டிப்பா வந்துடும் மேடம். 20 நாள்ல கண்டிப்பா வந்துடும். ஏன்னா இப்ப எல்லா வேலையும் எம்பசி எல்லாமே செஞ்சு முடிச்சேன். சரி, ஒரு நீங்க 20 நாள் நான் வந்ததுக்கு அப்புறம் என் கூட நான் அழைச்சிட்டு போய் எல்லாம் பண்ணி நான் திருப்பி அழைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு மட்டும் எப்படியாச்சும் ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுத்துருங்க மேடம். எனக்கு அது மட்டும் போதும். ஏன்னா என் பிள்ளைங்களை எனக்கு அவங்க கூட அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை மேடம். ஏன்னா என் பிள்ளைய போனா அவ எனக்கு வேணாம் மேடம். எனக்கு இன்னொருத்தோட போய் என் பிள்ளைங்களை கையேந்த வேறதுக்கு நான் தயாரா இல்லை. என் பிள்ளைங்க எனக்கு வேணும். அதனால நான் வர வரி மட்டும் பிள்ளைங்க வேணும். நான் 7 மாசமா எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு கேளுங்க. நான் தான் பார்த்துக்கிட்டேன் மேடம். அவர் தான் ஜெயில இருந்தேன்னு சொல்றாரு. அது எல்லாமே பொய் மேம். மேடம் ஏங்க அவர் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்தாரு, அந்த வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனாரு, வேன் ஓட்டுனாரு. நீங்க 2 பேரும் இப்படி பண்ணறதுனால அந்த பசங்க வாழ்க்கை தான் கெட்டு போறது. இப்போ என் பொண்ணு இப்போ மலேசியால ஸ்கூல் ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நான் அழைச்சிட்டு போனா கூட என்னால ஸ்கூல்ல சேர்க்க முடியும். இதுதான் உங்களோட டேலண்ட். ஒரு நிமிஷம் நீங்க இருங்க. கொஞ்சம் பேசாம இருந்தேன்னா அவன் பேசுவான். கொஞ்சம் நீங்களே அமைதியா பேசுங்க, இருங்க. நான் எதுவுமே நீ பேசக்கூடாது. பேசு அப்புறமாட்டி. உன்னை பேசத்தான் சொல்றேன், அவன் பேசுறது புரியாதுல்ல. என்னங்க? இல்ல மேடம் அவங்க சொல்றதெல்லாம் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 7 மாசமா பணம் அனுப்பல எல்லாமே சொல்றாங்க. இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும் சரியா. அவங்க நான் எதையுமே சொல்லவும் விரும்பல மேடம். ஏன் இவ்வளவு பிரச்சனை? நீ சொல்ல விரும்பலன்னாக்க இப்ப எப்படி தாண்டா செய்தி சொல்லுவ? எதனால கஷ்டப்பட்டேன்னு சொன்னா தானேடா தெரியும். என்ன பிரச்சனைன்னா சொல்ல சொல்லுங்க மேடம், சொல்ல அதுக்கு சொல்லுங்க. தான் என்ன என்னத்துல ஏன் என்னதான் என்னால உனக்கு 7 பிரச்சனை? மாசமா என்னால காசு அனுப்பலன்னு சொல்றாங்க. அந்த ரீசனை சொல்ல சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, என்னத்த மறைக்க போறோம்? சொல்ல சொல்லுங்க. சரி மிஸ்டர் நூர், என்ன பிரச்சனை? மேடம் இல்ல மேடம், அதாவது கரெக்டா இப்ப அவங்க சொல்றதெல்லாம் சரிதான். எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா ஒரு வருஷம் ஒரு 9 மாசம் இருக்கும் அந்த மாதிரி சம்திங்ல ஒரு பையன் போன் அடிச்சான். ஆ, நான் அது வரையும் என்கிட்ட நல்லா தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சரியா தான் பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே சரியா தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு 9 வருஷம் அல்லா முன்னாடி ஒரு கொஞ்சம் பேசாம இருமா. பையன் போன் அடிச்சு இந்த மாதிரி மேனகா உங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு என்ன கேட்டான். நான் சொன்னேன் என் வைஃப் அப்படின்னு. உங்க வைஃபா? நான் லவ் பண்றேன்னு நான் அவன்கிட்ட கொஞ்சம் ஃபைட் பண்றேன். நானு டேய் நீ என் வைஃப் பேரை பத்தி பேசுறேன், என் வைஃப் பத்தி எனக்கு தெரியுண்டா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல கொஞ்சம் சண்டை போடுறேன். ஏன்னா நான் அவங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அப்ப அவன் ஒரு சில வீடியோ ரெக்கார்டு மெசேஜ்லாம் எனக்கு அனுப்பினான். நான் அப்ப அதுல எதுவுமே அதெல்லாம் பார்த்து அனுப்பியிருக்கேன். ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் அதுல கேட்டிருக்கேன். அப்ப அந்த ரெக்கார்ட்ல அவங்க சொல்றாங்க வேலைக்கு போகும்போது கொண்டாட்டு சொல்லிட்டு போக தெரியாதுங்கிற அந்த ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் கேட்டேன். அது கேட்டு நான் உடச்சிட்டேன். அன்னையில இருந்து வீடியோல அனுப்ப சொல்லுங்க, உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்க. பேசுறதும் இல்ல, எதுவுமே பண்ணல. recording எல்லாம் அதோட என் மனசு உடஞ்சி போச்சு. அதனாலதான் எனக்கு வேலையில பிரச்சனை அடிச்சு வண்டி ஆக்சிடென்ட் நினைச்சு சண்டை போட்டேன். எனக்கு வேலையில நடுரோட்ல நின்றேன். என் வாழ்க்கையே அழிஞ்சு போறதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும்தான். சரி நூறப்பா, அதுக்கு முன்னாடில இருந்து நீங்க சொல்ற மாதிரி வச்சாலும் அதுக்கு முன்னாடில இருந்து கரெக்டா காசு அனுப்பிட்டு இருந்தீங்களா? மேனகா உங்க பக்கத்துல சின்ன பொண்ணு மேல ஒரு உயிரா இருப்பாங்க, அவங்க மேல சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க, நான் பாக்குறேன். எதுக்கு அதுக்கு பணம் அனுப்புறதுக்கு ஆதாரம் இருக்கு மேடம். நீங்க பேசாதீங்க, கொஞ்சம் பேசாம இருக்கணுமா? நீங்க பேசாதீங்க. சின்னம்மா இருக்காங்க. நான் அனுப்புன அக்கௌண்ட்டுக்கு அனுப்புன சின்னம்மா சரி அனுப்ப சொல்லுங்க, அனுப்ப சொல்லுங்க. நான் சொல்றேன், அனுப்ப சொல்லுங்க. சரி இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் பாப்போம். எந்த ஆத்திரமும் இல்லன்னு நினைச்சு மிஸ்டர் நூர், மிஸ்டர் நூர், மனசாட்சிக்கு பயந்து பேசுங்க. மிஸ்டர் நான் நூர் வந்த தப்பே உங்களை நம்பி வந்ததுதான். இருங்க. இப்போ நீங்க 2 பேரும் 7 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க 2 பேரும். நீங்க பசங்களை பார்த்துட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? பசங்களை பார்த்து 7 வருஷம் ஆகுது.
நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. 7 வருஷங்கிறது ரொம்ப லாங் டைம், ரொம்ப ரொம்ப லாங் டைம். லாங் டைம் தான் மேடம். நான் தான் வரேன் தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் வரேன் நான் வந்துடுறேன் மேடகா, வந்துட்டு நான் ஒரு 3 மாசம் இருந்துட்டு போறேன், இல்ல ஊர்ல வந்து காய்கறி வியாபாரம் பண்றேன்னு நான் தான் சொல்லிட்டு தான் மேடம் இருந்தேன். அவங்க இவ்வளவு பிளான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். அவங்க பிளான் பண்ணி தான் என்னை இங்க இருக்க வச்சது. எனக்கு கடைசியில் இப்ப ரீசெண்டா தான் எனக்கு தெரியும். அப்படியே நான் தொடர்புல இருந்தாலும் நான் இங்க தானே இருக்கணும்னு நினைப்பேன். நான் ஏன் மலேசியாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன்? அது யாருக்கு தெரியும்? உங்க மலேசியால இவ்வளவு பேசுற உங்களுக்கு அதையுமே நீங்களே சொல்லுங்க. பேச வைக்காத மேனகா, தயவு செய்து பேசுங்க. என்ன சொல்றேன், பேசுங்க நன்மை சொல்றேன் நானு. வேணாம். பிள்ளைங்க 2 பேருமே இவங்க கிட்ட தானே இருக்கு மேம். நைட்ல பிள்ளைங்க 2 பேரும் அவங்க கிட்ட தான் இருக்கு. தொடர்புல இருந்து நான் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? பாசத்துல நான் எல்லாத்தையும் அழிச்சு போவனா இல்லையா? உனக்கு வந்து நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. பார்க்க கூடாதுங்க. என்ன பாசத்துல விட்டுட்டு வந்தீங்க? என் பெரிய குடும்பத்தை விட்டுட்டு வந்து நான் அப்படி இருந்திருக்கேன் மலேசியால. தங்கன்னு தாங்கணும் என் ஃபேமிலி கிட்ட. இங்க வந்து சின்ன பண்ண அழுகிறேன். அழுவாதீங்க. நீங்க அழுவது அதான் சொன்னா, இந்த அழுகையில தான் நான் இப்ப நிக்கிறேன், இப்படி நிக்கிறேன். நீங்க அழுது ஆமா, நான் அழுது ஏமாத்து. நீங்க ஏமாத்துறதெல்லாம் பத்தல. சரி, கொஞ்சம் பேசாம இருங்க. மிஸ்டர் நூர், சொல்லுங்க மேடம். இப்போ பிரச்சனைக்கு வருவோம். பழசெல்லாம் நம்ம பேச வேண்டாம். 7 இயர்ஸ் நீங்க பிரிஞ்சு இருந்தது, குழந்தைங்களை வந்து பார்க்காம இருந்தது தவறு. ஓகே, இந்த 7 மாசம் தான் உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டியிருக்கீங்க. அடிச்சதுக்கு உதைச்சதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம், அந்த டென்ஷன் தான் காரணம் சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அடுத்தது உங்க அம்மாக்கு நீங்க பையன் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளவோ செஞ்சிருக்காங்க உங்க குடும்பத்துக்காக. ஆனா நீங்களும் மேனகாவும் சண்டைன்னு வந்து அவங்கள தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது அவங்களே நான் சப்போர்ட் இருங்கம்மா ஒரு நிமிஷம். அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உனக்கு தானே சப்போர்ட். அம்மா நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இப்போ உங்க 2 பொண்ணுங்களும், இந்த பொண்ணும் மலேசியன் சிட்டிசன்ஸ். அவங்களோட பேப்பர்ஸ் ரெடி பண்ணாம, ரெகுலரைஸ் பண்ணாம அவங்க போனாங்கன்னா திரும்பி இந்தியாவுக்கு வர முடியாம போயிடும். அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, உங்க பசங்க உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னா நீங்க இம்மீடியட்டா அவங்களுக்கு அடைக்க வேண்டிய ஃபைனை அடைக்கணும். அம்மா, உங்களுக்கு அடைக்க வேண்டிய ஃபைனை உங்க குடும்பத்திட்ட அனுப்ப சொல்லுங்க. அனுப்ப மாட்டாங்க. அப்ப நீங்க இங்கதான் இருக்கணும். சாரி, நான் சொல்றத கேளுங்க மேம். இருங்க ஒரு நிமிஷம். நான் அடைக்கிறேன். நான் அந்த ஃபைனை கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். நான் என் பிள்ளைங்களுக்கும் என் மனைவிக்கும் நானே ஃபைனை கட்டேன். நான் கட்டி நான் அழைச்சிட்டு போறேன். அது வரை வெயிட் பண்ண சொல்லுங்க. ஒரு 20 நாள் 25 நாள் நான் வந்துடுறேன். வந்து அழைச்சிட்டு போறேன். நான் உனக்கு 2 சாய்ஸ் தாமா இருக்கு. இப்ப இந்த 25 நாள்ல போனோன்னு அவசரப்படுறீங்க? 25 நாள் இல்ல. அவங்க கிட்ட நான் போலீஸ், இவங்க தான் முதல்ல போலீஸ்க்கு போனாங்க. நானும் போல மேடம். போய் இன்னொரு 10 நாள் ஆயிட்டு. போலீஸ்ல என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? இவங்க கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. நான் போகல. நீங்க போலீஸ்க்குலாம் போன் அடிச்சு நீங்க வேணா போன் அடிச்சு அம்மா கேளுங்க. கொஞ்சம் இருங்கம்மா. என்ன சொன்னாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல கைப்பட எழுதி சைன் பண்ணி என்ன எழுதுனாங்க? இவங்க பாஸ்போர்ட்டையும் பொண்ணு என்கிட்ட விடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க என்ன ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா, நான் அழைச்சிக்கிட்டு போனேன் சென்னைக்கு அப்படின்னாங்க. அப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மலேசியா எம்பசில போய் பாஸ்போர்ட் ரினியூ பண்ணணும். பாஸ்போர்ட் ரினியூ பண்ணிட்டு வந்து நான் அப்ளிகேஷன் போடணும். இவங்களே அழைச்சிக்கிட்டு வரேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கைப்பட எழுதி கொடுத்திருக்காங்க. அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். போய் அம்மா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும். நீங்க பசங்களை அப்படி வச்சுக்க முடியாது. அவ போய் எஃப்ஐஆர் போட்டான்னா நீங்க மாட்டிப்பீங்க. ஏன்னா அவனுக்கு பிள்ளை வேணுங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க நான் விட மாட்டேன்னா போலீஸ் வந்து கூட்டிட்டு போவாங்க. ஆக்சுவலி நான் எஃப்ஆர்ஆர்லயுமே நான் சொன்னேன் மேம். அப்புறம் அந்த பிள்ளைங்க வரவே முடியாதுங்க. இல்ல மேடம், எஃப்ஆர்ஆர்லயுமே அந்த என்ன பிள்ளைய சொன்னேன்னா, நான் ஏன் அனுப்ப மாட்டேங்கிறேன். அந்த பிள்ளைய தனியா வச்சு பேசுங்க மேடம். நாங்க 2 பேரும் போயிடுறோம் மேடம். அந்த குழந்தைய நான் ஏன் விட மாட்டேங்கிறேன். அந்த பிள்ளைய கேளுங்க மேடம். நீங்க உங்க கையில சட்டத்தை எடுத்துக்க முடியாது. நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் மேடம் உங்கள்ட்ட வந்து அப்ப நான் சொல்றது கேளுங்க. நீங்க வந்து சட்டப்படி அந்த பசங்களோட ஃபைன் எல்லாம் கட்டி நீங்க பசங்களை அனுப்புங்க. அவங்களோட உங்களோட ஃபைனை நீங்க தான் கட்டணுமா? அவங்க கட்ட மாட்டாங்க. அது எனக்கு அது அவ்வளவுதான் பண்ண முடியுமா? அதுக்கு மேல எல்லாம் பண்ண முடியாது. இல்ல மேம், நான் சீரியஸ்லி சொல்றேன். 85,000 எங்க அண்ணனுக்கு அது ரொம்ப பெரிய காசு. இவங்க கூட வந்ததுனால எங்க அக்கா தங்கச்சி யாருமே என்கிட்ட பேசுறது இல்ல. எங்க அண்ணன் அப்ப நீங்க எப்படி போவீங்க? எங்க அண்ணன் என்ன சொல்லுது, நானே கஷ்டப்படுறேன்டா, நீ வா, உன் கூட துணையா நான் இருக்கேன், நீ வேலைக்கு போ, அண்ணிய பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பட்டும், நீ சொன்னா நான் அப்ப சொல்றேன் இங்க இருந்து பிச்சை எடுக்கவா. இவ்வளவு நாளா இருக்கனே என் கழுத்துலயோ என் பிள்ளைங்க கழுத்துலயோ ஒரு 1/2 கிராம்ல தோடு இருக்கா சம்பாரிச்சா. இதெல்லாம் எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. உனக்கு 2 சாய்ஸ்மா. உனக்கு திரும்பி போனோம்னா ஃபைன் எல்லாம் கட்டி நீங்க சட்டப்படி போனீங்கன்னா எப்ப வேணா திரும்பி வரலாம்.
என்கிட்ட கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்ல மேம். இப்பவே நான் வரதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லாம தான் நான் வந்திருக்கேன். நீங்க 3 பேருக்கு கட்ட முடியுமா? 3 மாதம் கட்ட முடியாதுமா. எத்தனை பேருக்கு கட்ட முடியும்? நான் பெரிய பாப்பாவுக்கு கட்டுறேன். சின்ன பாப்பாக்கு? நான் அப்பயே சின்ன பாப்பாவுக்கு கட்டுறேன்னு தான் கேட்டேன் மேடம். 2 பேருக்கு சேர்த்து கட்ட முடியுமா? அவ்வளோது இப்போ நான் எப்படி மேடம் சரிம்மா, நீ எல்லாத்தையும் இப்ப போலீஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. ஏன்னா வேற போலீஸ் வழி. ஸ்டேஷன்ல நான் அப்பவே சைல்டு கேக்குறேன். போனாங்க மேம். சைல்டுல இதுமே அவங்க கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. file. நீங்க பொண்ணு கிட்ட பொண்ணு நீங்க ஃபைல் எஃப்ஐஆர் ஃபைல் அனுப்பி பண்ணுங்க. வேற வழி விட்டுருங்கன்னு இல்ல. சொல்லி எழுதி வாங்கிக்கிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு வேற வந்திருக்காங்க வழி சைல்டு இல்ல. இதுல. வேற வழி இல்ல. மேடம் நீங்கள் நான் எதுக்கு மேடம் உங்கள்கிட்ட வந்தேன்? நியாயத்துக்கு வந்தேன் மேடம். நான் என்னன்னு கேளுங்க. சட்டத்துக்கு நான் விரோதமா ஏன் அந்த போக பிள்ளைகிட்ட முடியாது. ஒப்படம் பண்றேன்னு அந்த குழந்தைய கேளுங்க மேடம். தனியா கூப்பிட்டு வச்சு சாரி மேம். அந்த குழந்தைய செத்து கேளுங்க. ஏன் சாரி? நான் சொன்னேன். அம்மா, என் பெரிய அந்த பொண்ணு குழந்தை என்ன சொன்னாலும் அந்த சட்டம் என்ன அந்த சொல்றது அத பண்ண குழந்தை முடியும். கிட்ட போனா இருக்காது மேடம். நீங்க அந்த அம்மா தானே பெத்தாங்க குழந்தைய. அந்த பெண்மை பெத்துச்சுல. சரி இவங்க அவங்க எங்கேயாச்சும் பையனை பாத்துக்கா? அடிக்கலையா? நீங்க உங்க பையனை அடிச்சு வளர்க்கலையா? அடிக்கிறதுக்கும் கொடுமைப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. எஃப்ஆர் ரோட்லயுமே நான் சொன்னேன் மேம். அம்மா, நீங்க Hello. எஃப்ஐஆர் ஃபைல் எஃப்ஆர் பண்ணுங்க. ரோட்லயுமே நான் சொன்னேன். இந்த மாதிரி என் பெரிய பொண்ணு இங்கே இருக்கிறேன்னு சொல்லுது, என் கூட வரமாட்டேன்னு சொல்லுது அப்படின்னு நான் சொன்னதுக்கு, உன் பொண்ணு மைனர், மேஜரா இருந்தா கூட நாங்க எதனா பண்ண முடியும். உன் பொண்ணு மைனர், உன் பொண்ணை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. நீ கூட்டிட்டு போய் தான் ஆகணும். திஸ் இஸ் நாட் யோர் கண்ட்ரின்னு சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும்? நானும் அவங்க கூட்டிட்டு சொன்னதுனால போ, நான் இவங்க கிட்ட கூட்டிட்டு சொன்னேன். நீங்க வந்து போனேன். பேசுங்க. நான் உனக்கு ஃபர்ஸ்ட் கட்டுறேன்னு சொன்னேன்ல மேடம். ஏன் மேடம் நீ ஒத்துக்கல? நான் எதுக்கு என் பிள்ளைங்களை விட்டுட்டு போகணும்னு கேக்குறேன். நான் தானே பெத்தேன். சரி, நீங்க தனியா போலாமா? தனியா போக முடியாது. போலாம். இவ்வளவு நாள் இவங்க எப்படிம்மா சட்டத்தை போனுச்சு? இவங்களுக்கு என்ன இல்ல, சட்டம் first- தெரியும் கேளுங்க. first இப்போ எப்படிம்மா என் பொண்ணு போனுச்சு? அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் பர்த் சர்டிபிகேட் எழுத முடியுமா? இவங்களுக்கு என்ன அடுத்த சட்டம் வருஷம் தெரியும்? என்ன அப்ளிகே? என்னது நான் உன்கிட்ட போயிட்டு நீ 6 மாசம் இருன்னு சொல்லியே 1 வருஷம் ஆகுதம்மா. என்னது? உன்கிட்ட நான் சொல்லியே 1 வருஷம் ஆக போகுது. ஆமாமா, என்கிட்ட ஆமா மேம் என்கிட்ட சொன்னாங்க பிள்ளைங்களை விட்டுட்டு போன்னு சொன்னாங்க. நீ fine ஏற்கனவே நான் போய் காசு அனுப்புனதே இல்லன்னு சொன்னவங்க. அல்லாவே நூறப்பா எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தேன்னு சொல்றா நூறப்பா. நூறப்பா இல்லையா? உங்ககிட்டே வாங்கல. உனக்கு கூட நான் காசே கொடுக்கலையா? இரு, ஒரே நிமிஷம்மா. இதெல்லாம் ஒரே நிமிஷம். இப்போ இவ்வளவு தூரம் பேசிட்டீங்க, ஏன் அந்த புள்ளைய அவங்கள அனுப்ப மாட்டேன்னு அந்த சொல்றீங்க? பிளேட்ட கேளுங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப 3 பேருக்கு எவ்வளவு கட்டணும்? 3 லேக் கிட்ட வரும் மேம். இருங்க, உங்களுக்கு 1 மாசத்துல 3 லட்சம் சம்பாதிக்க முடியுமா? ஒரு மாசத்துல 3 லட்சம் சம்பாதிக்க முடியாதா மேடம்? ஆனா ரெடி பண்ணல மேடம். ரெடி பண்ணி அனுப்ப முடியுமா? இல்ல நான் வந்துரும் மேடம். அதுக்குள்ள நான் வந்து சரி, ஃபைனல். நீங்க எவ்வளவு நாள் இருங்க, நீங்க எவ்வளவு நாள்ல வருவீங்க? மேடம் நான் மேக்ஸிமம் இன்ஷால்லா ஒரு 25 டேஸ் இல்ல ஒரு 20 சரி, டேஸ். நீங்க 25 டேஸ்ல வரலன்னா 30 நாள் பாப்பாவ 31வது நாள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. எஃப்ஆர் ரோட்ல இருந்து மெயில் வந்துகிட்டே இருக்கு Okay மேம். madam, ஏன்னா okay. அவங்க இருங்க, என்ன ஒரு நிமிஷம். மேடம் இதுக்கு நான் அக்செப்ட் பண்றேன். ஓகே, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். 31வது நாள் நீங்க போய் எஃப்ஐஆர் ஃபைல் இல்ல பண்ணுங்க. மேம், எஃப்ஆர் ரோட்ல அலோவ் பண்ணணும் இல்லையா? ஏன்னா நான் போயிட்டு 10 டேஸ் தான் ஆகுது. இப்பயுமே போன வாரத்துல நான் கூட சென்னைக்கு வந்துட்டு போனேன். எஃப்ஆர் ரோட்ல வேணா மலேசியா எம்பசில வேணாலும் கேளுங்க. இந்த மாதிரி எனக்கு மெயில் சரியம்மா, அடுத்த விஷயம் சொல்லுங்க, என்ன எனக்கு வேணும்? மெயில் அனுப்புனாங்க. ஏன் இன்னும் உங்களோட 3வது ஏன் 3வது அப்ளிகேஷன் ஏன் நீங்க அப்ளை பண்ணலன்னு. அதுக்கு தான் நான் வந்து நேராவே வந்து சொல்லிட்டு போனேன், இந்த மாதிரி என் பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லுதுன்னு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, வரமாட்டேன்னு சொன்னாலுமே நீங்க விட்டுட்டு போக முடியாது. சரி, அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கு போடுறதுக்கு காசு வேண்டாம்ல? காசு அதுக்கு தான் நான் சொல்றேன். என்கிட்ட பாஸ்போர்ட் என் பொண்ணு அனுப்புங்க. நான் மலேசியா எம்பாசில போயிட்டு நியூ பாஸ்போர்ட் எடுத்து அப்ளிகேஷன் போறேன். வெரிஃபிகேஷன்லாம் பண்றதுக்கு எப்படி 1 மந்த் ஆயிடும். கரெக்ட், அப்படி பண்ணிடுங்க. இப்ப அவங்க போய் ஃபைன் கட்டலன்னு சொல்லிட்டா நம்ம திரும்பி அங்க போய் எதுவுமே பேச முடியாதுங்கிறது. என்கிட்ட ஃபைன் நான் கட்டுறதுக்கு பயப்படுறேன். காசு எங்க இருக்கு? ஃபைன் இல்லம்மா, கட்டல. அவங்க ஃபைன் கட்டுறேன்னு சொல்றானே. சரிம்மா, அது வரைக்கும் அந்த பேப்பர் ப்ராசஸ் ஆகட்டுமா? பேப்பர் ஏன்னா ப்ராசஸ் எனக்கு ஆகட்டும். நான் எங்க 2 பேத்துக்குமே போட்டதே 6 மாசம் ஆயிட்டுமே. போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சு ஸ்கூல்ல டிசி வாங்கி கொடுத்து இதெல்லாம் முடிக்கிறதுக்கே 6 மாசம் ஆயிட்டு. பாஸ்போர்ட் தான் நீங்க வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்றீங்களா? ஹாஸ்பிட்டலும் இல்லாம தான் நீ ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிருக்கியா? ஜெராக்ஸ் காப்பி எப்படிமா வந்துச்சு? நான் அதை கேட்கறேன். போலீஸ் ஸ்டேஷன்லயும் நான் நான் அதான் கேட்டேன். சொல்றேன். நாங்க நிக்கா பண்றதுக்கு போனோமா, அப்ப கிரீன் கலர்ல அங்க பள்ளிவாசல்ல 10 கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததை எடுத்தாங்களாம். பெண்ணா டாக்டர் நீங்க சொல்றாங்க வேணா பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. அது புதுசா பழசா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அவ்வளவு போய் பேசுறாங்க மேம். யார்கிட்ட இருக்கு பாஸ்போர்ட்? பாஸ்போர்ட் என்கிட்ட சொல்லி முன்ன இவங்க கம்ப்ளைண்ட் கிட்ட தான் கொடுத்தாங்க. member 2 பேர் பாஸ்போர்ட்டையும் நான் ஒப்படைச்சிட்டேன். இது போலீஸ்லயும் போய் சொல்லிடுச்சு. திடீர்னு வந்து இப்ப என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லைன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு மேடம். எப்படி ஜெராக்ஸ் காப்பி எடுத்தாங்க? இருங்க மேம், இருந்தா எப்படி நான் ஜெராக்ஸ் எதுக்கு காப்பி எடுத்தாங்க? இவங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் நான் எதுக்கு வரணும்? நீ ஏன் இதுக்கு வரைக்கும் நீ வரல? நான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னா பிள்ளைங்க நான் ஒப்படைக்கலன்னு சொன்னேன், அதனால வந்திருக்க. இப்ப பிள்ளைங்க நீங்க அதுதான் எப்படி உண்மை. ஒப்படைக்காம இருக்க முடியும்? உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருப்பல. ஆக்சுவலி எனக்கு இப்ப பாஸ்போர்ட் முக்கியமா. பாஸ்போர்ட் இருந்தாதான் நான் அப்ளிகேஷனே போட முடியும். அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டு அப்ப எனக்கு பிள்ளை எப்படி- எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும் மேம். பாஸ்போர்ட் உங்ககிட்ட இல்லையா? இல்ல மேடம், நான் மேம் அந்த போய் பொண்ணை பேசுறாங்க மேம். நீங்க போய் போலீஸ்ல பேசுறாங்க. கேளுங்க மேடம். இந்த பிள்ளையோட பாஸ்போர்ட் போய் ஒப்படைச்சிருக்கனால தான் பேசுறீங்க. எழுதி கொடுத்துச்சு. பாஸ்போர்ட் பெரிய ஒப்படைச்சிட்டாங்கன்னு.
தானே கொடுத்தீங்க சிப் நான் நீங்க ரெண்டு பேரும் தான் உங்க போய் கையில கொடுத்தேன். பேசாதீங்கம்மா. அதை மட்டும் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? பாஸ்போர்ட்டை வச்சு நான் என்ன நீங்க பண்ண போறேன்? இது நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னிச்சு. அதுவே என்கிட்ட சொன்னிச்சு. அத்தம்மா பாஸ்போர்ட்டை காணோம்னு சொல்லிடுவாங்களாமான்னு. கூப்பிட்டு வேணா கேளுங்க. சத்தியமா வாயை அந்த மாதிரி திறந்தாலே இவ்வளவு போய் பேசுறாங்க. என் பிள்ளைங்கள்ட்ட நான் அந்த மாதிரி சரி பேசினதே இப்ப இல்லை. நீ சொல்லி பாஸ்போர்ட் கொடுத்து இல்லைன்னா அழைச்சிட்டு புது வருவேன். பாஸ்போர்ட்டுக்கு என்ன பண்ணணும்? நான் போய் அப்ளிகேஷன் போடணும். அது எப்படி போட முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பர்த் சர்டிபிகேட், பாஸ்போர்ட், மலேசியாவோட ஆதார் கார்டு எல்லாமே இவங்க கிட்ட தான் நீ இருக்கு. என் பேர்ல பழி போடணும்னு நினைச்சா என்ன நிஜமா வேணாலும் சொல்றேன். செய்வ உங்களை ரிஸ்வானா. என்ன பண்ணுவானே நீ தெரியாது. என்ன வேணாலும் செய்வ. என்னாச்சு? நீ வாயை first திறந்து இஸ்லாத்துக்கு இவ்வளவு போய் வந்தியா? பேசுறீங்க. அதுபடி நீ கரெக்டா நடந்தியா என்ன? வாயை என்ன மூடுங்க. பேசுறா பாரா? நான் அவங்களுக்கு உங்களுக்கு கூட உன்னை நான் தப்பா பேசலாம் நான் பேசிட்டேன். மலேசியால வேலை என் சிங்கப்பூர்ல பிள்ளை வேலை அந்த பார்த்துட்டு பிள்ளை நீ இருக்கும்போது எப்படி போய் வேணாம். சொல்லிட்டேன். இதோ விசா வந்துருச்சுன்னு ஒரு பழைய பேப்பரை காமிச்சு விசா வந்துருச்சுன்னு சொல்லி உடனே நான் போட்டிருந்த செயினை போட்டு நான் காசெல்லாம் அனுப்பி விட்டுருக்கேன். வாயை திறந்தாலுமே பொய் தான். யாருக்கு அனுப்புன? எனக்கு அந்த ஆதாரத்தை கொடு. நான் வாங்கவே இல்ல. நீ என்கிட்ட வந்தது ஐயோ, இது வரைக்குமே அல்லாமே. என் பிள்ளைகிட்டயே நான் ₹1 வாங்கி சாப்பிடல. நான் உன்கிட்ட வாங்கினேன்னு மட்டும் சொல்லாத வாங்கி ரிஸ்வானா. சாப்பிடலதான். நீங்க வாங்கி சாப்பிடவே இல்ல. ஏன் எனக்கு அனுப்பிட்டு இருந்தானா? அவனே இருக்கான், கேளுங்க. ஏன் நான் உங்களுக்கு எனக்கு அனுப்பலையா? என்ன அனுப்புனேன்? நான் தான் சொல்லிட்டேன் உனக்கு நான் விசாவுக்கு ஐயோ, 80,000 கட்டினேன். நரகத்துல தான் போடுவாங்க இவங்க. பொண்ணை நரகத்துல போடாம வச்சிருப்பான். நான் அந்த மாதிரி நான் என்ன நரகத்துல போட மாட்டேன். மனசாட்சி இல்லாம ஏன் இவ்வளவு போய் பேசுறீங்க? என்ன போய் பேசுறேன்? காசு அனுப்பலையா? நல்ல ஒரு விஷயம் மாதிரி எப்ப பேசாத. அடி எப்படி வார்த்தை பேசுது பாருங்க மேடம். மேம், நான் இது வரைக்கும் அந்த பிள்ளை சரி, அப்போ பொண்ணன் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி எல்லாம் வார்த்தை நீங்க பேசுது பாருங்க பொண்ணு மட்டும் மேடம். சொல்லாதீங்க நீ. சீ, சீ. உங்களுக்கு பொண்ணு நான் தான் அப்படிதான் இருக்கிறது நான் நினைச்சேன். செத்து இவ்வளவு நாளா. போலாம். நீ உங்களுக்கு என்னைக்கு பொண்ணு இருக்கிறதுக்கு நான் செத்து போயிடுவேன். செஞ்சியோ உன் பொண்ணை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னால அன்னைக்கு என்ன நான் பொண்ணு உன்னை பார்த்து பிடிச்சிருக்கணும். சொன்னீங்க? நான் அன்னைக்கு ஆளாளுக்கு வந்து எந்த பிடிச்சு பொண்ணு போன அந்த சொன்னிச்சு? பிள்ளை சொல்லி இருந்துச்சுன்னு எந்த வச்சுக்க. பொண்ணு அன்னைக்கு சொன்னிச்சு? உன்னை வந்து நான் பிடிச்சு எந்த பொண்ணு சொன்னிச்சு? என் பிடிக்க வேண்டியதானே வந்து. உன் பிள்ளை தானே அப்ப கூப்பிட்டு என் கேளு. பிள்ளை தானே என்கிட்ட அனுப்பிவிடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். எப்படி அவனுக்கு மட்டும் பிள்ளை இல்லையா? என்ன பிள்ளை எனக்கு நான் தெரியுமா, நான் கையில எங்க உன்கிட்ட போனீங்க அம்மா, பாக்குறதுக்கு? நீ பேசுவோம்மா, நீ என்ன வேணாலும் பேசுவேன்னு தான் நான் இங்கேயே வந்தேன். கொஞ்சம் பேசாம நீ எங்க இருக்கீங்களா? என்ன வேணாலும் நீங்க ரெண்டு பேரும் பேசுவ. ஒரே ஒரு நிமிஷம். ஆனா அநியாயத்துக்கு சொல்ற பாரு. நான் ஐயோ. என் பிள்ளைங்களை கூட நான் எதிர்பார்க்கல. ஐயோ, இது தயவு செய்து வரைக்கும் காசு நிப்பாட்டிக்கோங்க. கொடுத்து நான் சாப்பிடல. ஒரு நிமிஷம் இரு. மகராசி, சொல்லிட்டு போய் தயவு உங்ககிட்ட செய்து இருந்து நிப்பாட்டிடுங்க. வாங்கினேன். நீங்க எதுவுமே பேசாதீங்க. வாங்கினேன், எனக்கு அக்கௌண்ட்டுக்கு தான் ஒரு அனுப்பியிருப்பாரு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேசாம இருங்க. மிஸ்டர் நூர், சொல்லுங்க மேடம். 30 நாள்ல நீங்க வரணும். ஓகே மேடம், இன்ஷால்லா கண்டிப்பா 30 நாள் கண்டிப்பா இன்ஷால்லா வந்துரும். சரி, அவரோட போனை கட் பண்ணுங்க. இந்த பாருங்க, இப்போ 3 பேருக்கு ஃபைன் கட்டி உங்க 3 பேருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. அது வரை நீங்க வெயிட் பண்ணுங்க. அங்க போயிட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இருப்பாங்க. உட்கார வச்சு பேசி என்ன பண்ணமோ பண்ணலாம். பட் ஆனா நீங்க உங்க குடும்பத்தோடய உங்களுக்கு தேவையான ஆளுங்களும் இருப்பாங்க, கூட உங்க குடும்பத்தை சார்ந்த ஆளுங்களும் இருப்பாங்க. பேசி அங்க சமாதானம் பண்ணி வரலாம். அடுத்தது இவங்க பேத்திங்களை 2 பேரையும் எப்போ வேணாலும் திரும்ப இந்தியாவுக்கு கூட்டிட்டு வரலாம். நீங்களும் ஒரு வேளை உங்க ஹஸ்பண்டோட காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா நீங்களும் எப்போ வேணா இந்தியாவுக்கு வரலாம். அதனால ஃபைன் கட்டி போறது தான் கரெக்ட். இருங்க, பொண்ணை தனியா Regular. அவங்க கூட எப்பயுமே நான் அனுப்புறதா இல்ல. அதெல்லாம் நீங்க அங்க உட்காந்து பேசுங்க. 30 நாள் கழிச்சு அவர் வருவாரு. அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து நீங்க போய் மலேசியால போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுங்க. மலேசியால இல்ல மேம். ஆ. இப்போ நான் மலேசியா இங்க எம்பாசி இருக்குல்ல, அங்க போயிட்டு நான் பாஸ்போர்ட் போடணும், டெம்பரரி அம்மா பாஸ்போர்ட். அதெல்லாம் ஓகேமா. இப்ப நீங்க திரும்பி போறது அப்பதான் போக முடியும், அவர் வந்ததுக்கு அப்புறம். ஆமா, இப்போ நான் Okay. எல்லாமே அப்ளை இப்போ- பண்ணாலுமே அம்மா இருமா, இப்ப யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க? எனக்கும் என் சின்ன பொண்ணுக்கும் அப்ளை அதுக்கு பண்ணி என்னென்ன வேணும்? பொண்ணோட பாஸ்போர்ட், பெர்த் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, சரி, மலேசியா ஆதார் உங்க கார்டு பெரிய பொண்ணோட இந்த 3 எங்க இருக்கு? அவங்க கிட்ட தான் இருக்கு. ஒரு நிமிஷம் பேசக்கூடாது. உங்ககிட்ட இருக்காமா? இல்ல மேடம், நான் ஒப்படைச்சிட்டு அந்த பொண்ணுட்டேன்னு அப்புறம் சொல்றேன். ஏன் அப்படி அது அப்படி சொல்ற? என் மேல பழி போடுறதுக்கு அது என்ன வேணாலும் செய்யும் மேடம். அது என்ன வேணாலும் செய்யும். பாப்பாவை கூப்பிடுங்க. சரி அவளை மேம், கூப்பிடுங்க, அப்படி நான் சரியா? போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க 2 பேரும் உள்ள உட்கார வைங்க. நீங்க குழந்தைய கூப்பிட்டு பேசுங்க மேடம். நீங்க 2 பேரும் உள்ள போய் உட்காருங்க. மடி, உன்னோட பாஸ்போர்ட் ஆதார் கார்டு எல்லாம் எங்கம்மா? அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. ஆதார் கார்டு எங்கள் அத்தம்மாட்ட இருக்கு. பாஸ்போர்ட் வேற என்ன இருக்குமா? ஆதார் கார்டு பர்த் சர்டிபிகேட் அது மலேசியாவில் இருக்கு. எப்படி அங்க- மலேசியாவில் உள்ளது அது. அது எங்க எப்படி அங்க போச்சு? எனக்கு இங்கே பர்த் சர்டிஃபிகேட் இங்கே கிடையாது. இங்க வரத்து கொண்டு வரலையா? ஆஹா. உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்போர்ட் அம்மாக்கு கொடுத்தாச்சுன்னு? அன்னைக்கு போலீஸ் வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து கேட்டாங்க. கேட்டபோது நான் அப்போ அங்கே தான் இருந்தேன். எங்கள் அத்தம்மா தான் எல்லாத்தையும் 3 பேரையும் எடுத்து கொடுத்தாங்க. 3 பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தாங்களா? ஆமாம். எவ்வளவு நாள் ஆச்சு இது நடந்து? இது நடந்து ரொம்ப நாளாக ஆகுது. அப்ப அந்த பாஸ்போர்ட் உங்க அம்மாட்ட இருக்கா? ஆமாம். அவங்க அம்மா வர சொல்லுங்க. போலீஸ் வந்து கேட்டபோது பாஸ்போர்ட் 3 கொடுத்தாங்க சொல்றா. உண்மையா சொல்லு. உண்மையிலே தான் மேடம் சொல்கிறேன். எங்கள் அம்மா போலீஸ்கிட்ட தான் கொடுத்து விட்டாங்க. போலீஸ் கிட்ட கொடுத்து விடல, நீங்க வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல கேளுங்க.
வாட்டி நான் போய் கேட்டேன். உங்க எதெல்லாம் பாஸ்போர்ட்டை கொடுத்து விட்டாங்க? எங்க 3 பேரும் பாஸ்போர்ட் உங்க பாஸ்போர்ட் யார்கிட்ட கொடுத்து விட்டாங்க? என் பாஸ்போர்ட் என்கிட்ட தான் மேம் இருக்கு. சின்ன பொண்ணோடையும் பெரிய பொண்ணோடையும் நான் மலேசியா திருப்பி ரிட்டர்ன் போகும்போது இவங்க கிட்ட கொடுத்து விட்டேன், மாமியார் கிட்ட. அந்த சின்ன பொண்ணோட பாஸ்போர்ட் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நான் கலெக்டரேட் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதெல்லாம் ஓகே, எப்படி கிடைச்சது? யாரு கொடுத்தாங்க? மாமியார் தான் என்கிட்ட கொடுத்தாங்க. எப்போனா 6 மந்த்துக்கு முன்னாடி. அப்போ கொடுக்கும் போது தான் என்கிட்ட கெஞ்சினாங்க, இந்த பொண்ணை விட்டுட்டு போமா, நான் ஒண்டியா இருக்கேன். ஆமா, அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. பாஸ்போர்ட் எப்ப கிடைச்சது? 6 மந்த்துக்கு முன்னாடி. அது போலீஸ் வந்தப்போ கிடைச்சதா? போலீஸ் கொண்டாந்து கொடுக்கல, என்கிட்டே மாமியார் தான் கொடுத்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்ல போனதுக்கு அப்புறம் என்னாச்சு? அவங்க என்ன சொன்னாங்க? எஸ்பி ஆஃபீஸ்க்கு இந்த கேஸ் வந்து எஸ்பி ஆஃபீஸில் சொன்னாங்க. எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து லோக்கல் போலீஸில் சொன்னாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து கேட்டோன்னே மாமியார் வீடை காமிக்க சொன்னாங்க. நான் காமிச்சேன். அப்போ போலீஸில் போய் அவங்க வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. போலீஸ் போய் நேராக வீட்டுக்கே போய் கேட்டதுக்கப்ப நான் வச்சிருக்கேன், நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போயிட்டாங்க. நாளைக்கு நீங்கள் 10 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டாந்து கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க கொண்டு போய் கொடுக்கல. அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார், நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அந்த பொம்பளை கொண்டாந்து தர மாதிரி தெரியல, அது நீ வந்து எஃப்ஐஆர் கொடுமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் பாஸ்போர்ட் கொடுக்குறேன், அஸ்னாவை மட்டும் விட்டுட்டு போ, 1 வருஷம் கழிச்சு நான் அழைச்சிக்கிட்டு வரேன்னு சொன்னதுக்கப்புறம் கூட நான் சொன்னேன் 1 வருஷம் கண்டிப்பாக அழைச்சிக்கிட்டு வாங்க. ஏன்னா இப்போ வந்து மைக்கிட் இருக்கு, மைக்கிட்டில் வந்து ஃபோட்டோ போட மாட்டாங்க. 12 வயசுக்கு மேலே ஐசி எடுக்கணும். சரிம்மா, அப்போ என்ன பண்ணீங்க? அவங்க வந்து வாங்கிக்கோ சொன்னப்ப நீங்க அவங்க வீட்டுக்கு போனீங்களா? அவங்க வீட்டுக்கு போய் சின்ன பொண்ணோட வாங்கிட்டு நான் வந்து அப்ளிகேஷன் எல்லாத்தையும் போட்டுட்டேன். மொத்தத்துல பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு. அந்த பொண்ணை தொலைச்சிட்டு மேடம் அந்த பிள்ளை படிக்கிற இதுவே கிழிச்சு போடும் மேடம். அது எது வேணாலும் பண்ணிட்டு பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிருக்கு. என்னன்னு எனக்கு தெரியாது. சரி, அதுவே தொலைச்சுதுன்னே வச்சுப்போம். அப்ப அவ போய் கேஸ் கொடுப்பா. கேஸ் கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை ஆகும். பரவாயில்ல மேடம், ஏற்கனவே ஒப்படைச்சாச்சு நாங்க போலீஸ்ல. சரிப்பா, இந்த பாஸ்போர்ட்டுக்காக இல்ல, நீங்க கட்டாயப்படுத்தி உங்க குழந்தைய அங்க வச்சிருக்கீங்க. கட்டாயப்படுத்தி வச்சுக்கல மேடம். அப்ப நீங்க பொண்ணு அனுப்ப வேண்டிய. நான் சொல்றேன் மேம், இப்போ என்கிட்ட அவங்க சொன்னாங்கல்ல ஜெராக்ஸ் இருக்கு, ஜெராக்ஸ், அந்த ஜெராக்ஸ் கிரீன் கலர் ஜெராக்ஸ். நான் சொல்றது உங்க 2 பேருக்கு புரியுதா? இல்ல மேம், பாஸ்போர்ட் நீங்களே தொலைச்சீங்க வச்சுப்போம், அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, நீங்க தொலைச்சிட்டீங்க, இப்ப தொலைஞ்சு போச்சு. இல்ல நீங்க கிழிச்சே போட்டுட்டீங்க, இருங்க கிழிச்சே போட்டீங்க, புரியுறதாமா? இப்ப பாஸ்போர்ட் இல்லாம அவ வெளியே போக முடியாது. இப்ப இருங்க, அது என்ன சொல்லட்டும். இப்ப குழந்தைக்கு அப்ளை பண்ணும். இப்ப என்ன பண்ணோம்னா, பாப்பாவை கூட்டிட்டு FRR ஆஃபீஸ்க்கு போகணும், போயிட்டு அப்ளை பண்ணோம். பொண்ணு அனுப்புவீங்களா? பையன் வரட்டும் மேடம். அதான் 1 மாசம் நீங்க பொண்ணு அனுப்புவீங்களா? பையன் வரட்டும் அது அப்புறமா செஞ்சுக்குவான். பாஸ்போர்ட்டுக்காக குழந்தை அனுப்புவீங்களா? பாஸ்போர்ட் எடுக்கட்டும், அனுப்புவீங்களா? வந்து இவங்க என்ன அனுப்புவீங்களா? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அது வேணா அழைச்சிட்டு போகட்டும். அது வேணா இல்ல, பையன் வந்து மத்த முடிவு எடுத்துக்கட்டும். மத்த முடிவெல்லாம் உங்க பையன் வந்து எடுத்துக்கட்டும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணறதுக்கு அனுப்புவீங்களா? எப்படி இருந்தாலும் பண்ணிதானே பண்ணணும்ல. இன்னைக்கு கூட்டிக்கும், இப்பயே கூட போனா கூட அப்ளிகேஷன் போடலாம். சரி, டக்குன்னு இப்போ அவங்களுக்கு ரிப்போர்ட்டர்ஸை கூட்டிட்டு போயிடுவாங்க. போய் அங்க விவரம் சொல்லி அப்ளிகேஷன் போட்டுடு. அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் வரட்டும், 30 நாளுக்குள்ள வரேன்னு சொல்லியிருக்காரு. வரலன்னா போயிட்டு FIR ஃபைல் பண்ணு. ஓகே, அவங்க கையில பாஸ்போர்ட் இல்லை, அவங்க சொல்லியாச்சு. நான் சும்மா அவங்கள குறை சொல்லிட்டு இருக்காது, புரியுதா? என்னதான் பிரச்சனை இருந்தாலும், அவங்க கொடுமைப்படுத்தினதாவே இருந்தாலும், நீங்க வந்து குழந்தைய தரமாட்டேன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது, அது சட்டம் தான் சொல்லும். தயவு செஞ்சு இந்த மாதிரி திருமணம் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இன்னொரு ஊருக்கு, இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை பண்ணும்போது ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் விசாவோட போகணும். டூரிஸ்ட் விசாலேயோ இல்லை ஒர்க் பர்மிட் இல்லாமையோ போய் வேலை செஞ்சா அவங்க ஹஸ்பண்ட் மாட்டினா மாதிரி மாட்டிக்க வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. ஃபைனலி கஷ்டப்படுறது குடும்பம், முக்கியமாக குழந்தைங்க. தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. இந்த அம்மாவுக்கு நிறைய அக்கறை இருக்குது. என்னதான் பையன் அவங்கள்ட்ட சொன்னால் கேட்காம கல்யாணம் பண்ணி போனாலும் அவங்க விடலை, அந்த பையனை எப்படியோ போங்கன்னு விடலை. பசங்களுக்காக போய் இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ஜென்வினாக தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் எல்லாம் இவங்க வந்து பொறுப்பு இல்லாமல் எதெல்லாமோ பண்ணிட்டாங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டாங்க. அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தது இவங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு 12 வயசா இருக்கும்போது நான் குழந்தைங்களை கூட்டிட்டு போறேன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல. அது இல்ல, அப்ப அவங்க பல விஷயங்கள் அவங்களுக்கு அவங்க காரணம் சொல்றாங்க. அதுக்கு நேச்சுரலா இருக்கிறது தான். ஏன்னா குழந்தைங்க வந்து அப்பா அம்மாவுக்கு மட்டும் சொத்து கிடையாது,
தலைமுறையா அது வந்து ஒரு அந்த குடும்பத்துல வர்றது வாரிசுங்க. அப்ப அவங்களுக்கும் அதுல அக்கறை இருக்கும்ல, பசங்க மேல அக்கறை இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் அதிகாரம் வந்து அப்பா அம்மாக்கு தான். அதை விட அந்த பொண்ணுக்கு மன அழுத்தம் இருக்கு, அந்த கோவத்தையும் அந்த அழுத்தத்தையும் எல்லாம் பசங்க மேல காமிக்கிறா, அது தப்பான விஷயம்தான். அது தப்பான விஷயம். அவங்களுக்கு பசங்க மேல அக்கறை இருக்கு, அவங்க பொறுப்பா இருந்திருக்காங்க, அவங்க பசங்களை விடல, அவங்க மருமகளை கூட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருக்காங்க. மாமியார் மருமகள் வரும்போது என்ன பிரச்சனை வரும் எல்லாருக்கும் தெரியும், தெரியாத விஷயம் இல்லை, அவ்வளோதான். இது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனதுக்கு காரணம் அவங்க மலேசியன் சிட்டிசன் அண்ட் பேப்பர்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை. அதுதான். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள தயவு செஞ்சு போகாதீங்க, சட்டப்படி பண்ணுங்க. ஒர்க் பெர்மிட் இல்லாமல், ப்ராப்பர் விசா இல்லாமல் வெளியூர்ல போய் வேலை செய்யாதீங்க. எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரோட சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாதான் ஃபியூச்சர் ஜெனரேஷன், உங்க குழந்தைகளோட லைஃப் நல்லா இருக்க முடியும். தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மேடம், நேற்று நீங்கள் திருவாரூர்லேருந்து உங்கள் ஒரு ஃபேமிலி பிரச்சனைக்காக வந்திருந்தீங்க. ஆமாங்க சார். மேடம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தந்தாங்க, அது மூலிமா உங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிச்சா? இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாங்க சார், நேற்று மேடம் லட்சுமி மேம் பார்க்க வந்திருந்தேன். சரி. பிகாஸ் நான் மலேசியா சிட்டிசன், நான் பிறந்தது எல்லாமே மலேசியாவில். அங்கேருந்து நான் இங்கே ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்திருந்தேன். ஸோ நான் திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்கு என் மாமியார் எப்படிங்க பாஸ்போர்ட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் சின்ன பொண்ணோட பாஸ்போர்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க, பெரிய பொண்ணோட பாஸ்போர்ட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் நான் லட்சுமி அம்மாட்ட வந்திருந்தேன். அவங்க இப்போ எனக்கு வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து என்னை மலேசியா எம்பாசி வரைக்குமே என்னை அழைச்சிட்டு வந்து இப்போ பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்குமே அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க செஞ்ச இந்த உதவியை நான் எப்பயுமே மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி அவங்க டீமுக்குமே நான் ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன். எனக்கு காலையிலேருந்து நான் நேற்று வந்ததுலேருந்து என்னை தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து இது மலேசியா எம்பாசி வரைக்கும் அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் அவங்களை கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இங்கே யாருமே கிடையாது. இப்போ அவங்க மூலிமா இந்த ஹெல்ப் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கலைஞர் டிவிக்கும் உண்மை வெல்லும் டீமுக்கும் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். நான் ஒரு பெரிய கஷ்டத்தில் இங்கே வந்தேன். நான் ஒரு 6 மாதமாக போராடுறேன். லாஸ்ட்டாக இங்கே வந்து எனக்கு லட்சுமி மேம் ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த உதவியை நான் எப்பயும் மறக்க மாட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இங்கே வந்தால் ஒரு நியாயம் கிடைக்கும்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி.